சில வசனங்கள்லாம் அப்பப்ப நெஞ்ச பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி படம் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா கூட நீங்க கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய காமெடிஸ் இருக்காது. அங்கங்க ஒரு காமெடிஸ் இருக்கு. சாதாரண இடத்த ஒரு பிடிக்க முடியாது இல்லையா? இந்த காலத்துல குழந்தைகள் எப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி கதை சூப்பரா இருக்குங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் காமெடி. பேபி அண்ட் பேபி படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஜெய் சத்யராஜ், யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. படம் சிறப்பாக வந்திருக்கு. நல்ல காமெடியா முழுக்க படம் முழுக்க காமெடி பட்டாளங்கள் தான். ஒரு காமெடியனை வச்சு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சமுதாய கதையை சொல்ல முடியுன்றது அந்த படத்துல இயக்குனர் நிரூபிச்சிருக்கிறாரு. நல்ல சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆகுது. ஆடியன்ஸ்ல ஏத்துக்கிட்டாங்க. ஆடியன்ஸ் கன்ஃபார்மா ஏத்துப்பாங்க. இந்த மாதிரி படத்துக்கு இந்த படம் கட்டாயம் 100% வெற்றி அடையாது. எந்த மாற்றம் கிடையாது. நல்ல மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கு படம். பாட்டு ஏதாச்சும் நல்லா இருக்கு. பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. ஒரு பாட்டு குறை சொல்ல முடியாது. படம் போறதே தெரியல. 3 மணி நேரம் படம் போறதே தெரியல. சத்யராஜ் சார் ஆனந்த் சார் காப்பாத்த படத்துல இல்ல சத்யராஜ் நல்லா எல்லா ரோலும் யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்காங்க. யாரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நல்லா பண்ணிருக்காங்க. யோகி பாபு காமெடி எப்படி இருக்குது? எல்லா படமே நல்லா இருக்கு. யோகி பாபு நல்லா, அவர்தான் இதுல ஹைலைட். யோகி பாபு ஹைலைட் பண்றாரு. நல்லா ஹைலைட்டா பண்றாரு. ஓகே, குழந்தைய வச்சு போகக்கூடிய ஒரு கதை. அது ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டா ரீச் பண்ணி கொடுத்திருக்காங்களா? கட்டாயம் ஆடியன்ஸ் மக்கள் ஏத்துப்பாங்க. இந்த ரொம்ப பாமர மக்களுக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க இந்த படம் அவங்க உணர்வை கடத்துது. அந்த படம் பாக்குறவங்க மக்கள் எல்லாம் ஏத்துப்பாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அந்த மாதிரியான எமோஷனை கொடுக்குதா? எமோஷன்ஸ்னா குழந்தை மாறும்போது தாய் மாறுறாங்க. அவங்களே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அது உணர்வை அவங்க கடத்துற மாதிரி இருக்கு. சில வசனங்கள்லாம் அப்பப்ப நெஞ்ச பாதிக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி நான் எப்படி சொல்றது இந்த பொதுவெளியில்? ஆனா அதை பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். நல்ல அருமையா இருக்கு படம். நல்ல படம், ஒரு குறை சொல்ல முடியாது. அருமையான படம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி. எல்லாமே இருந்துச்சு. டான்ஸ், ஒரு இமோஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கங்க ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட பஞ்ச் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராமர் சார்னா அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஹியூமர் இருக்கு. சத்யராஜ் சார்னா அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஹியூமர் இருக்கு. யோகி சார்னா அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஹியூமர் இருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி படம் நல்லாவே இருக்கு. நம்ம ட்ரெய்லர் டீசர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒரு 2 ஃபேமிலிஸ் வச்சிருக்காங்க. அது ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டா சிம்பிள் லைன் பட் ஒரு மாதிரி எங்கேஜிங்காக போச்சு. ஜெய் சார் ரோல் நல்ல ஒரு மாதிரி ரிலேட் ஆச்சு. ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தார். சாங்ஸ் எனக்கு 6ஆம் உதயன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி இமோஷனல் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென்பாண்டி முத்து போல அந்த பாட்டு ஒரு மாதிரி நல்ல வைபா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் வந்து மோர் ஆஃப் அந்த இமோஷன்ஸ்குள்ளே போயிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜோக்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து இமோஷன்லாம் போச்சு. கிளைமேக்ஸ் தான் நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை த்ரூ அவுட்டாக வந்து அந்த அம்மா அவங்களோட குழந்தைங்க அவங்களோட இமோஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோட தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். யோகி பாபு அவங்க நடிச்சிருக்காங்க. காமெடியா எப்படி கொண்டு போயிருக்காரு? யோகி பாபுவோட நீங்க கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய காமெடிஸ் இருக்காது. அங்கங்க ஒரு காமெடிஸ் இருக்கு. சாதாரண இடத்த ஒரு பிடிக்க முடியாது இல்லையா? ஸோ அங்கங்க இருக்கு, பட் ஃப்ளூயண்டா இல்லை. ஓகே, கதையா நல்லா கதை வந்து நீங்க 90s வந்து ஒரு கதை தான். இந்த குழந்தைய மாத்தி கொண்டு போறது. நீங்க ராம்கி படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குழந்தைய மாத்தி கொண்டு போயிட்டு திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு படாத பாடுபடுவாங்க. அப்ப என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கவுண்டமணி சார் இருப்பாரு. ஸோ அந்த காமெடிக்கு எல்லாம் பஞ்சமே இருக்காது. நீங்க போனீங்கன்னா வயிறு வலி வரை செய்யலாம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி காமெடியன்ஸ் இல்லை. யோகி பாபு ஓகே, பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. நீங்க படத்தை எதை எதிர்பார்த்து போனீங்க? அது கரெக்டா உங்களுக்கு? இந்த படம் நான் எப்படி எந்த ஜானர்னே எனக்கு தெரியாது. நான் ட்ரைலர் கூட பார்க்கல. பேபி அண்ட் பேபி அப்படின்ட்டு போனேன். போயிட்டு அதாவது சுந்தர்சி படம் மாதிரி நீங்க மூளையெல்லாம் கழட்டி ஒரு பார்க்கிங்ல வச்சுட்டு இந்த கட்டை எடுத்து வச்சா மயக்கம் போட்டு விளையாடுறது அந்த மாதிரி ஆடியன்ஸா இருந்தா உங்களுக்கு மேபி பிடிக்கும். ஓகே, ஜெய் உங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குது? யாரு? ஜெயா? ஓகே, அவரோட ஆக்டிங் யூசுவல் நல்லா தான் இருக்கு. அவரோட இது நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி சில இடங்கள்ல ஒரு கட் ஆகிருக்கு, சில இடங்கள்ல ஒரு கட் ஆகிருக்கு. மக்கள் எப்படி ரசிச்சாங்க? காலேஜ் பசங்க வந்தாங்க, கப்பிள்ஸ் வந்தாங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேனால அவங்க ஓரமா அவங்க என்ஜாய் பண்ற படத்தை என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்து அவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. சில காமெடிக்கெல்லாம் அவங்க திருப்பி ஒரு கவுண்டர் போட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வரும்போது ஜெய் சார் மேலே வச்சிருந்த அந்த ஒரு இது பார்த்தேன். அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அவர் காமெடிக்கோ அவர் எமோஷன் சீன் வரும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய அவங்கெல்லாம் ஒரு சைடில் அவங்க என்ஜாய் பண்ணிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி திருப்தியாக பேக்டாக இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஜெய் சாப்பிடாம நடிச்சதா சொன்னாரு. கரெக்ட். ஏன்னா அவர் அந்த டைம்ல ஃபாஸ்டிங்ல இருந்த டைம்ல அவர் டான்ஸ் பண்ணாரு. ஃபைட் சீன் இருந்துச்சு. ஏன்னா நான் கூடயே இருந்தேன். எனக்கு அவர் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ரொம்ப சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்றாரு எனக்கு தெரியறதுனால
கொஞ்சம் சாப்பிடாம நம்ம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது கஷ்டம். பட் அந்த ஃபாஸ்டிங் டைம்ல அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டெடிகேட்டடா இது ஒர்க் பண்ணாரு. ஃபைட் சீன்ஸ், டான்ஸா இருக்கட்டும் சரி, எனர்ஜி டவுன் ஆகும்போது அது தெரியவே தெரியாது உங்களுக்கு படம் ஃபுல்லா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காம பேபி அண்ட் பேபி பாருங்க, உங்க ஆதரவு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதுக்கு படத்துல வந்து குழந்தை வச்சு கதை, இந்த காலத்துல குழந்தைகள் எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி கதை, அது நல்லா இருக்கு. 2 குழந்தை மிஸ் ஆயுது, அந்த குழந்தை வந்து கண்டுபிடிக்கிற கதை. இல்ல அந்த படத்தோட சேனல்லாம் இல்ல, பழைய படத்தோட ஸ்டோரி தான் இப்ப எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா அந்த இதுல வரல. இது நல்லா காமெடியா இருக்கு படம். ஜெய் யோகி பாபு நல்லா பண்ணுது. அவங்க 2 காம்பினேஷன் நல்லா இருக்கு. டிஎம்ஆர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? அவங்க மியூசிக் நல்லா இருக்கு. எமோஷனலா கூட போய் கதை எமோஷனா வந்து ஒரு சாங் இருக்கும், அந்த குழந்தைய வந்து அம்மா மிஸ் பண்ணிருப்பான், அந்த சாங் எமோஷனலா இருக்கும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு காமெடியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியா இருக்கும். படம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் காமெடி, செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஓகே, எமோஷனலா கொண்டு போயிருக்காங்க. குழந்தை வச்சு குழந்தை மாறிடுறதா ஒரு அம்மாவா உங்களுக்கு அது பாக்கும்போது எங்களா கொஞ்சம் ரொம்ப சென்டியா இல்ல, பட் இட் வாஸ் காமெடி. we were enjoying from top to bottom. சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து காமெடியன்ஸுக்கு மேக்ஸிமம் நல்ல ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வெளியில வரும்போது ஒரு லைட்டா இருந்தது, ஒரு மனசு ஒரு பாரமா இல்ல, ரொம்ப லைட்டா இருந்தது, ரொம்ப காமெடியா இருந்துச்சு. நான் கருத்தா நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, வெளியில வரும்போது லைட்டா இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தது, அவ்வளவுதான். இதுதான். யோகி பாபு ஜெய் அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் செம லீடு. யோகி பாபு சாரோட லீடு, காமெடியன் லீடு செம லீடா இருந்தது. ஓகே ஓகே. மியூசிக் எப்படி இருந்துச்சு மேம்? நல்லா இருந்துச்சு. 2 அந்த ஆர்ஆர்ஓ சாங்கும் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி சாங்கும் சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரியா இருந்துச்சு, சென்டியா இருந்துச்சு. அப்புறம் இவங்க காமெடியா கொண்டு போகும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த குழந்தை மரத்தை த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்களா இல்ல எமோஷனலா கன்வே பண்ணிருக்காங்களா? அதுதான் மூளை கருத்தா வச்சு கண்டிப்பா சேஞ்சிங் ஆஃப் கிட்ஸ் தான் மெயின் தீமே. நல்லா இருந்துச்சு. ஓகே, பட் எங்களுக்கு அந்த சென்டிமெண்டலை விட எங்களுக்கு காமெடி அங்கே லீட் கொடுத்துச்சு, அதனால நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.